ஹாய் ஹலோ காய்ஸ். நேற்று நான் போட்ட பாட்டுக்கு நல்ல இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஐம் ஹாப்பி அண்டு இது ரியல் ஸ்டோரி தான். ஆனால் ரியல் மாதிரி ஆனால் ரியல் இல்லை. ஓகேவா? என்னோடய ஃபிக்ஷன் தான் முக்கால்வாசி இருக்கும். சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அதை அப்படி இப்படி பொறுக்கி பொறுக்கி போட்டு போயிருப்பேன். ஓகே, மெம்பர்ஸை கொஞ்சம் க்ரூவலாக காமிச்சேன்னா நீங்கள் என்னை திட்டக்கூடாது. லைக் வாட் இஸ் திஸ் அப்படின்லாம். ஓகேவா? அந்த ஸ்டோரி கொஞ்சம் அப்படி தான் போகும். அதனால தான் சொல்கிறேன். முன்னாடியே காஷன் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நேற்று எங்கே முடிச்சிருந்தோன்னா, ஜெயம் வந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுருப்பான். ரொம்ப அழுதுருப்பான். அதோட தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ நேராக நம்ம ஜேகே கிட்டே போகலாம். ஜேகே அவனோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். அவன் தங்கியிருக்க ப்ளேஸில் ஃபுல்லாக 2-3 சரக்கு பாட்டில் வச்சுட்டு நல்லா குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிக்கிட்டு பெனாத்திட்டு கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காரு ஜிம்மனை தான். அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்? நான் எப்படி அவனோட ஃபீலிங்ஸ் வச்சுட்ருக்க முடியும்? ஐயோ, நான் அன்றைக்கே என்கிட்ட சொன்னேன் அவனோட போக்கே சரியில்லைன்ட்டு. அவர் என்னன்னோ அதுதான் சும்மா ரூமர்ஸ் அப்படின்னு என்னமோ சொன்னார். எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாரு. நான் அன்றைக்கே சொன்னேன். சே, எப்படி ஜெமினி இப்படியா? இல்லை, நான் இன்னும் எல்லோரும் திட்டிருக்கணும். அப்படியே விட்டு வந்துடக்கூடாது. இல்லை, ஓவராக திட்டணும். இல்லை கரெக்டு தான் அப்படின்ட்டு அவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேமை பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். அவங்க தங்க பிளேஸ்க்கு வந்திருக்க மாட்டான். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்டூடியோவில் தான் இருக்கான். அவன் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மணி 2 ஆகுது. ஜேகே எப்போது அவனை அப்படி விட்டு போனோன்னே அவனுக்கு வந்து அவங்களோட பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு தோணவே இல்லை. அவன் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு அங்கே தான் என்னவோ டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சாங் போட்டு அவனோட வேர்ல்ட்லேயே அவனே எப்படி முதுங்குற மாதிரி அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அழுதுகிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட காலெல்லாம் அவனுக்கு வலிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 hours இதே மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, முடியலை. அழுதுகிட்டே பண்ணுறான். ஒரு மாதிரியே தலையெல்லாம் வெடிக்குது. அழுகையாக வருது. ஒரு கட்டத்தில் அப்படியே தவறி விழுந்துடுறான். கீழே விழுந்து ஒரு மாதிரி அந்த தரையிலேயே அவனோட முகத்தை வச்சுட்டு அழுதுட்ருக்கான். என்னோட லவ் எனக்கு லவ்வாகவே தெரியல. நான் எவ்வளோ பியூராக உனக்கு லவ் சொல்ல வந்த. நான் நீ அதை அந்த சோன்லேயே எடுக்கல ஜெயிக்கி. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு என்ன ஆசையா, ஆனால் ஏன்னு தெரியலடா. நான் லவ் பண்ணிட்டேனே. நான் மட்டும் நினச்சா பார்த்தேன் இப்படி வந்து உன்கிட்ட விழுவேன்ட்டு. இல்லை, எனக்கு தான் ஆசையா உன்னை லவ் பண்ணணும்னு. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெயிக்கே. உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் நீ என்னோட லவ் நீ எல்லாம் தப்பாக பேசிட்ட ஜேகே. என் கூட இத்தனை நாள் பழகுனியே, உனக்கு நான் புரியாது தெரிஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவனோட ஹெட்டை அந்த தரையிலேயே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நிமிர்ந்து பார்க்குறான். அவனோட ஐஸெல்லாம் ஒரே எப்படி சொல்கிறது, ரொம்ப ரெட்டாக இருக்குது. அழுது அவனோட ஃபேஸில் ஒரு மாதிரி அழுத மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவனுக்கு முடியல. அந்த இடத்துல அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அங்கேயே ஒரு மாதிரியாக மயங்கி விழுந்துடுறான். மார்னிங் விடியுது. மெம்பர்ஸ்லாம் வந்து எப்போ போல் அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டூடியோக்கு கிளம்புறாங்க. ஜேகேவும் கிளம்பியிருப்பான். அன்றைக்கி நைட் நடந்ததை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். டே தான் வந்து ஜிம்னை தேடிகிட்டே இருந்திருப்பான். இப்போ டே நேராக ஜேகே கிட்டே வந்து, டேய் எங்கடா ஜிம்மின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவன் வந்து பார்த்துட்டு என்ன கேட்டா, ஏய் உன்னை கேட்டாவன் நேற்று உன்னை பார்க்க தானே வந்தான். நான் அவனை தானே வெளில போனீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டியா? அப்போது உன் கூட வரலையா? என் கூட வரலை.
சரி, அவன் ஏதாவது சொன்னானா அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி டேங் கேட்குறான். ஜேகேவும் டேங்கை முறைச்சிட்டு எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறான். மெம்பர்ஸும் வந்து ஜிம்னை தேடிருப்பாங்க, எங்கேனே தெரிஞ்சிருக்காது. கால் பண்ணியிருந்தா காலும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். சரி, நாம்ச்சுன் தான் சொல்கிறாரு, மேபி அவன் வந்து ஸ்டூடியோ போயிருக்கலாம்டா, அவன் தான் இப்போல்லாம் ரொம்ப அடிக்கடி அப்படி தானே பண்ணிகிட்ருக்கான், வாங்க அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்டூடியோ தான் கிளம்புறாங்க அவங்க ப்ராக்டிஸ் ரூமுக்கு. எல்லோரும் கதவை திறந்தா ஜெயம் அப்படி தரையில் ஒரு மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நேராக அவனை போய் தூக்குறாங்க. ஜிமன் ஜிமன் எழுந்துரு அப்படின்ற மாதிரி யூங்கி தான் ஜிமனோட கணத்தை தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க, ஆனால் ஜேகே அங்கே இல்லை. ஜேகே வந்து அவன் பாட்டுன்னு கூலாக போயிட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமன் தான் பார்த்துட்டு, சாரி, நான் டயர்டாக இருந்ததுன்னு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உளர்றான். நான் சொன்னான், ராத்திரி தூங்கியா இல்லையா, ஏன் அவ்வளோ முகம்லாம் இப்படி டயர்டாக இருக்குது, அழுதியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிம் இல்லை இல்லை நான் மார்னிங் தான் ஸ்டூடியோ வந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறான். மார்னிங் தான் வந்தியா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இல்லை, நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிடல, விடுங்க அப்படின்ற மாதிரி அவன் எழுந்து அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறான். வாஷ்ரூமில் அந்த கண்ணாடியும் அவனோட முகத்தை பார்க்குறான். அவனுக்கு பார்க்க அழுக வருது. சரி, அப்போ நான் நல்லாவே பண்ணல, உன்னால் என்ன ஃப்ரெண்டாக கூட எடுத்துக்க முடியல சொன்னல, நான் என்னடா பண்ணேன்? உன்கிட்ட எல்லாமே சொன்னது தப்பா? நான் அவனை லவ் பண்ணேன், அன்பாக பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ தப்பாக பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே முகத்தை கழுவிட்டு இருக்கான். அங்கே டேங் தான் வரான். டேங் ஜிம்மன் கிட்ட வந்து, ஜிம்மனா ஏன்டா அழுதுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மன் டேங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். என்னடாச்சு, இங்கே பாரு ஜிம்மனா, எதுக்கு அழுகுற? ஜெக்கிக்கு எனக்கு பிடிக்கல சொல்லிட்டான்டா. என்னடா சொல்கிற? இங்கே பாடுறா, என்னை பாடுறா, என்னால் முடியல. அவன் என்னை எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? அதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்கட்டே, எனக்கு சத்தியமாக அசிங்கமாக இருக்கட்டே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். டேங் தான், என்னாச்சு, என்ன சொன்னான் அவன்? இல்லட்டே, அவனுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஒரு பையன் மேலே என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது, என் மேலே கண்டிப்பாக வராது. அப்படியா சொன்னா? இல்லை, அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்கட்டே அப்படின்ற மாதிரி டேங் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். டேங்கும் அவனோட பேக்கை ஒரு மாதிரி அப் பண்ணி கொடுத்துட்டு, சரி ஒன்றும் இல்லை விடு, அவன்கிட்ட நம்மலாம் பேசலாம். இல்லை வேணாம், இனி நான் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன்கிட்ட அப்படிதான் சொன்னான், இனி என்னை இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னான். அவன்கிட்ட நான் போகக்கூடாதுன்னு சொன்னான். நான் போக மாட்டேன், இனி அவன்கிட்ட போக மாட்டேன். சரிடா, அதுக்கேன் அழுகுறேன் தெரியாதே, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுக வருதுட்டே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். டேங்க்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. அவனுக்கும் லைட்டாக அழுக வருது. அவனும் அவனை ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் அழுகுறான். சரி, நான் ஒன்றும் இல்லை, விட்றா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேரும் முகத்தை கழுவிட்டு வெளியில் வராங்க. ப்ராக்டிஸ் ரூமுக்கு தான். ஜின் பார்த்துட்டு, உங்களுக்கு இவ்வளோ நேரமாடா, எப்போ பார்த்தாலும் வேலையில் கரெக்டாக இருக்க மாட்டீங்க, ஊர் சுற்றுறது என்ஜாய் பண்ணுறதுலே இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ஸோ
எப்பவும் போல் பேசுவார் டேங் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம்மா, அப்படியே டைம் ஆயிடுச்சு, சரி வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெயமோட ப்ராக்டிஸ் ஷெட்யூல் ரொம்ப மோசமாக இருக்கும். அவன் காலையில் சீக்கிரம் எழுந்துருவான், ரொம்ப லேட் நைட்டாக போய் தூங்குவான், சரியாக சாப்பிட மாட்டான், கேட்டால் டயட்டுன்னுவான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எந்த விஷயத்துலையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகமாக அதை வந்து ஷேர் பண்ண முடியல. எப்படி எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது இல்லையா? அதை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அதை அவனே வந்து பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரியாக சாப்பிட மாட்டான், சரியாக தூங்க மாட்டான், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேராக தான் சிரிக்கிறது, கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருப்பான். டேக்கு இது ஓரளவுக்கு நல்லா புரியும். டேக்கு தெரியாமல் நிறைய விஷயம் வந்து ஜேஎம் ரொம்ப வந்து ஹார்ன் பண்ணியிருக்கோம். லைக் அந்த டைமில் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஜேஎம்க்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கும். அவனை பாடி ஷேமிங் பண்ணுறது, அவன் வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்கிறது, அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஜேஎம்க்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லி டிப்ரெஷனாக இருந்திருக்கும். அவனுக்கு அதை எப்படி காட்டுறதுனே தெரியாது. ஸோ மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவான், திரும்பியும் ராத்திரி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவான், ரொம்ப கம்மி நேரம் தூங்குவான், சரியாக சாப்பிட மாட்டான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு வருஷம் போயிருக்கோம், எப்படியோ ஒரு வருஷம் தள்ளியிருப்பாங்க இப்படி. இப்போ பேக் ஸ்டேஜை தான் காட்டுறாங்க. தே ஆர் லைக் ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க குளோபல் லெவல்லையே. ஸோ ஒரு கான்சர்ட்டோட பேக் ஸ்டேஜில் தான் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜங்குக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மேக்கப் போட்டுட்ருக்காரு. ஆனால் ஜங்குக்கு என்னென்னா அது ஒரு பொண்ணு இல்லை, அவங்க கூடயே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைக் அவங்களோட ஹேரை ஒரு மாதிரி கேஷ் பண்ணுறது, அவங்க கிட்ட போகிறது, அவங்கள டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இது தூரத்துலேருந்து ஜேம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனையும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவனுக்கும் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவன் வந்து அவங்களுக்கு பார்க்குறானோ இல்லையோ தூரத்தில் ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். ஒரு வருஷம் போயிருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அதுவும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவன் வந்து ஒரு ஏக்கமாக பார்த்துட்ருக்கான், ஜேகே பண்ணுறதை பார்த்துட்ருக்கான். ஆனால் தலை அங்கே நல்லா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய், கரெக்டாக? அதனால் வந்து ஒரு ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜிமின் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ஜின் தான் அவன்கிட்ட வந்துட்டு, டேய் சாப்பிட்டியா இல்லையாடா, என்னடா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம், கண்ணெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் சாப்பிட்டேன், லைக் இப்போ தான் அவங்க கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை, கான்சர்ட் முடிட்டோம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜின் அவனை வார்ன் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஏன்னா வந்து இந்த ஒரு வருஷத்தில் எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கும், மேபி ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. டேங் வந்து ஜின்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பான், அவங்கெல்லாம் கூடி பேசியிருப்பாங்க. பட் இதை பற்றி ஜேஎம்கிட்டையும் ஜேகேக்கிட்டையும் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அண்ட் ஜேஎம்மும் ஜேகேவும் பேசிக்கவே மாட்டாங்க. பட் என்னன்னா என்ன, நீ கேள்விக்கிறியா, நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஜேஎம் வந்து ஜேகேவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டான் எந்த விதத்துலேயும். ஏன்னா ஜேகே அவ்வளோ ஹாஷாக பேசிட்டான்ல. ஸோ மெம்பர்ஸ்க்கெலாம் ரொம்ப டவுட் வரக்கூடாதுன்னா என்னன்னா என்ன, அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ அங்கே கான்சர்ட் தான் நடக்குது. ஜேம் ஓரளவுக்கு அந்த கான்சர்ட்டில் ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா இத்தனை நாள் அவன் பண்ண ஹார்ட் ஒர்க், அவனோட ஆர்மிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு தானே, அது வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணதுனால அவன் நல்லா ஒரு நல்லா ஜாலி மூடில் இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே டேங்கோடையும் யூங்கியோடையும் தான் விளையாடிட்டு இருக்கான். ஜேஹோப், டேங், யூங்கி, ஜிமின் இவங்க 4 பேரும் தான் ஜாலியாக அதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரமும் ஜினும் எப்பவும் போது அதை நல்லா ரசித்து பார்க்குறாங்க. ஜேகே வந்து அவனும் வந்து இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இப்போது என்னமோ தெரியல, அவன் வந்து டேங்கையும் ஜிமினையும் வந்து விளையாடிட்டு இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டுருக்கான். ஆரம் கூட தூரமாக நின்று பார்த்துட்ருக்கான். அவங்க 2 பேரும் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடுறது, மேலே தண்ணியை ஊற்றிக்கிறது, ஃப்ளர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். பரவாயில்லையே, மூவ் ஆன் ஆகிட்டான் போல். நான் இல்லைன்னா இப்போ அவனா, இவன் என்னை லவ் பண்ணானா, அதை நான் நம்பணுமா
அப்படின்ற மாதிரி. இன்னும் வந்து அவன் லவ்னா ஏற்றுக்கவே இல்லை. அவனுக்கு அது டெப்த் புரியல. அவன் இன்னமும் வந்து ஜிமினை தப்பாக தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஜிமின் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இப்போது ஆர்மிஸ்லாம் திடீர்னு என்னமோ கத்துறாங்க அந்த கான்சர்ட் ஹாலில். என்னடா இது, எதுக்கு திடீர்னு கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடி எல்லோரும் பின்னாடி திரும்பி தான் பார்க்குறாங்க. அதான் கான்சர்ட் நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு மெம்பர்ஸோட நல்லா ஜூமில் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜேஎம் அந்த பிக் ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக ஏஞ்சலிக்காக தெரியுறாங்க. எல்லாரும் அதை பார்த்து தான் கத்திருப்பாங்க. ஜேகேவும் திரும்பி பார்க்குறான். அவன் முன்னாடி அவ்வளோ பெரிய பிக்சர் ஜிமினோடது. ஒரு மாதிரி அவனே ஒரு நிமிஷம் மெஸ்மரைஸ் ஆகிட்டான். லைக் ஏஞ்சலிக் பியூட்டி. ஜிமினோட தலை வேறு கொஞ்சம் வெட்டாக இருக்கா, அது ஒரு மாதிரி ரொம்ப மினுமினுக்கிற மாதிரி இருக்குது. ஜிமினோட ஸ்கின்னு, ஜிமினோட ஐஸு, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவனே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஜிமினை பார்க்கவும் மெம்பர்ஸும் அப்படி தான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி தான் பார்க்குறாங்க. அதை ஜேகேவும் கண்டுக்கல, டேவும் கண்டுக்கல. அவங்க 2 பேரும் அவங்களோட ஓன் வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஜேகே ஒரு நிமிஷத்தில் அப்படி அவன் அப்படி அந்த ஜேமோட அந்த பிக்சர்லேயே முழுகிட்டான். கொஞ்சம் நேரத்தில் கான்சர்ட்டு ஃபினிஷ் ஆகிருக்கும். 9 o'clockலாம் முடிஞ்சிருக்கும். திரும்பி எல்லோரும் பேக் ஸ்டேஜுக்கு தான் வராங்க. ஜெயம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பான். மூஞ்செல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. வந்தோடனே அங்கே இருக்க கவுச்சில் தொப்புன்னு போய் வெல்றான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் நடக்கும் எனக்கு எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா. அது இத்தனை பேர் நம்ம பாடுறதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னும் போது அவ்வளோ ஹாப்பி. அப்பா, என்னோடய ட்ரீம்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க ஹோபியை ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஹோபியும் எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஹக் பண்ணிவிட்டு 2 பேர் நல்லா கிளிங்கியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க சாஞ்சிக்கிட்டு. ஜேகேவும் உள்ளே வரான். ஜிமின் வந்து ஜேஹோப் ஹக் பண்ணிகிட்டு இருப்பான்ல, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே பாய்ஸ், நீங்கள்லாம் கிளம்புங்க அண்ட் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்குது. ஸோ லேட் பண்ணாதீங்க, போய் போன உடனே படுத்து தூங்குற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாம் பாய்ஸும் காரில் தான் ஏறுறாங்க. 2 கார் வந்து நிற்கிது. ஜெயமும் ஜேகேவும் ஒரே காரில் தான் ஏறி இருப்பாங்க. ஜெயம் வந்து முன்னாடி உட்காந்துருப்பான், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. ஜேகே அதுக்கும் பின்னாடி இருக்க ஒரு சீட்டில் போய் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஜேம் அந்த விண்டோ வழியாக ஒரு மாதிரியா வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கான் அவனுக்கு. அதனால ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஜேகே முன்னாடியிலேருந்து ஜேஎம்மை தான் பார்க்குறான். அவனுக்கு அந்த பிக் ஸ்க்ரீனில் ஜேஎம்மை பார்க்க ஞாபகம் வருது. லைக் எவ்வளோ ஏஞ்சலிக்காக இருந்திருப்பான் அந்த ஒரு செகண்ட். அந்த மாதிரி ஜெயமே பார்த்துட்டு அவனும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. அவங்களோட இடத்துக்கும் அந்த பிளேஸ் வந்து கார் வந்து நிற்கிது. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஜெயம் தான் நேராக அவன் ரூம் உள்ளே போகிறான். ஸோ ஜின் தான் ஜெயமோட காலர் பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜின், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு டயர்டாக இருக்குது, விடுங்க நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ போய் தூங்கு, நான் உன்னை தூங்க வேணான்னு சொல்ல, ஆனால் சாப்பிட்டு போய் தூங்கு. இல்லை எனக்கு வேணாம், நான் டயட்டில் இருக்கேன். என்னடா டயட்டு மயிரேன்னு, மூடிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவன் காலர் பிடிச்சிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாரு. ஜேகே அவனுக்கு எதிர்க்க இருக்கான். ஜின்னா, இப்போது நான் வைக்கிறதுலாம் நீ சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி அவன் பிளேட்டில் தூக்கிட்டு எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஜெயம், ஐயோ இவ்வளோலாம் வைக்காதீங்க, உங்களுக்கு தெரியும்ல நான் டயட்டில் இருக்கேன்ட்டு. என்னடா டயட்டில் இருக்க, டேங்க சொன்னான், காலையில் உன் மூக்கில் வந்து ரத்தம் வந்துதாமே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் பார்க்குறாங்க. அது வந்து ஆரம்பம் இவ திட்டுறாரு. என்ன செய்யும், இது கூட உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, மூக்குலேருந்து ரத்தம் வருது, அளவுக்கு நீ டயட் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை அது வந்து வேண்டாம், நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஷுகாவோட குரல் குத்துனேன். ஓகே, ஆமாம் வயசானவர் சொல்லிட்டார் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து கமெண்ட் அடிக்கிறான். டே மூடு.
ஜிம்மின்னு ஒரு மாதிரியா ஓகே சிரிச்சுக்கிட்டே தான் சாப்பிட்றான். அவனுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறாங்கல்ல, அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட்றான். அப்போ கூட ஃபுல்லாக சாப்பிடல, பாதியிலே ஏந்துக்கிறான். ஆனால் ஜின் விடவே இல்லை. அவனை இன்னும் உட்கார வச்சு அழுத்தி ஒன்றுன்னா வாயில் வச்சுன்னு இருக்கான். சரி சரி நான் சாப்பிட்றேன், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் ஓரளவுக்கு அவனோட டம்மி ஃபுல்லாக வர வரைக்கும் சாப்பிட்றான். சாப்பிட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை விடுறாங்க. என்னோடய 1 வாரம் டயட்டை நீங்கள் இப்படி ஒரே மீலில் நாசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல, நாங்கள் நாசம் பண்ணாலும் நான் பண்ணிட்டு போகிறோம், இதுக்கப்புறம் உன்னை ஒழுங்காக சாப்பிட வைக்கிறது தான் எங்கள் வேலை அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஐயோ இவர்கிட்ட வேறு மாட்டிக்கிட்டே நீ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போய் அவன் ரூமில் போயிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அவன் பெட்டில் போய் உட்காடுறான். அவன் ஃபோன் எடுக்கிறான். இன்றைக்கி கான்சர்ட் நடந்திருக்கோம்ல, அதெல்லாம் தான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கான். இன்னைக்கு ஜேகே எவ்வளோ அழகாக இருக்கான். சே, அந்த க்யூட்டான பையன் எவ்வளோ வளர்ந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே மேலே கோபம் இருந்திருக்கும், பட் அது வந்து நம்மளால் ரொம்ப நாள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவனை லவ் பண்ணியிருப்பாள், லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதனால் இன்றைக்கி ஜேகேயோட லுக்கை பற்றி தான் வர்ணிச்சிட்ருக்கான். அப்புறம் ரொம்ப லேட் நைட்டாக தான் தூங்குறான். தூங்கும் போதும் ஜேகேவை பற்றி தான் நினச்சிட்ருக்கான். இட்ஸ் ஓகே ஜேகே, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். அண்ட் என்ன அந்த சந்தோஷத்தை நான் காலம் ஃபுல்லாக பார்ப்பேன்னான்னு தெரியல. உன் சந்தோஷத்துக்கு நான் காரணம் இல்லைன்னா கூட சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனை இந்த ஃபோனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் அவங்களுக்கு ஆட் ஷூட் இருக்குன்ட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு தான் காலையில் எல்லோரும் ரெடி ஆகுறாங்க. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறான். எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. செம்ம ஸ்மெல் வருது அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் போகிறான். ஜின் நீங்களா சமைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இல்லைடா, யோகி தான் சமைச்சான். ஓ அவர் தான் சமைச்சாரா, அவர் சூப்பராக சமைப்பார் அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறான். ஏன் நான் சமைக்க மாட்டேனா சூப்பராக? இல்லை அவர் நல்லா சமைப்பாருன்னு சொன்னேன். நல்லா பண்ணுறேன், போய் டைனிங் டேபிளில் உட்காரு. ஜின் நான் சாப்பிட்றேன், அதுக்குன்ட்டு என்னை இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நேற்று பண்ண மாதிரி, அது நீ சாப்பிட்றத பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்ல நேராக ஜிம்மினும் போகிறான். இவங்கி பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும். இவங்க கிட்ட போயிட்டு ஹியூங்கியோட பேக் ஹெக் பண்ண மாதிரி நெக்கை பிடிச்சிட்டு, ஹியூங்கி நீ தான் சமைச்சியமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்டா நான் சமைச்சதே இல்லையா, புதுசாக கேட்குறேன்? இல்லை நீ சமைச்ச ஃபுட் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு என்னை ஜின்னு பார்த்து முறைக்கிறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு வேறு வேலை இல்லை, நான் அவ்வளோ அழகாக குக் பண்ணுறேன்ட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அவனுக்கு அப்படி எதிர்க்க மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஜிமின் இப்போ இவங்கி பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு உட்காடுறான். ஜேகேக்கு அது வந்து புதுசு இல்லை, அவன் ஜேகே பக்கத்தில் இப்போதான் உட்காரதே இல்லை. பட் இருந்தாலும் ஒன்ஸ் அப்பான் டைம் ஜேகே பக்கத்தில் மட்டும்தான் உட்காருவான். அந்த இடத்துல வேறு ஏதாவது உட்காந்துட்டு இருந்தா கூட எழுந்து சொல்லி சண்டை போட்டு திரும்பி அங்கேயே போய் உட்காருவான். ஆனால் இன்னைக்கு லைக் அவன் கண்ணு முன்னாடியே இருக்கான், ஆனால் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே வந்து ஜெயம் கண்டுக்கல. ஐ மீன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவனும் இனிமேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜேகேக்கு வந்து அவனுக்கு ஜேகேக்கு கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை ஜிம்மன் வந்து பக்கத்தில் வந்து உட்காராதது. ஜஸ்ட் ஓகே ஓன் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி தான். இருந்தாலும் நம்மளை லவ் பண்ணுறவங்க நம்மளை லவ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னும் போது அது ஒரு வேறு ஃபீல். அவங்க நம்மக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் பார்ட் தோணும்ல, அந்த மிஸ்ஸிங் பார்ட் தான் இப்போது ஜேகேக்கு வேணாம் அதுக்குன்ட்டு இவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிறது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹியூமன் திங், எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. ஜேகே ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு நேற்று டேங்கோட இன்னைக்கு இவங்கியோட நாளைக்கு யாரோடையோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்ன தெரியல, அது அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியலாமா, அவனுக்குள்ளே என்னமோ கொஞ்சம் பேடாக பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றாங்க. எப்பவும் போல் ஜிம்மினுக்கு அன்பு தொல்லைகள், ஒழுங்காக தின்னுடான்ற மாதிரி. பிகாஸ்
அவன் உண்மையிலே ரொம்ப வீக்காக இருப்பான் இந்த ஒரு வருஷத்தில். அது மெம்பர்ஸும் நோட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. பிகாஸ் ஸ்டேயிங் மூலியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ஜிம்மில் ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஜேகேவையும் யாரும் குத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவனோட சாய்ஸ். பட் ஜேகே எக்ஸாக்ட்லி எப்படி ரிஜெக்ட் பண்ணால் அந்த வந்து டோனை வந்து ஜிம்மின் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான். பிகாஸ் அவனுக்கு வந்து ஜேகே யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ணால் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ ஜேகேவே அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிம்மனை மட்டும் நல்லா பார்த்துருப்பாங்க. இப்போது அந்த ஆட் ஷூட் தான் காட்டுறாங்க. எப்பவும் போல் ஷூட் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த பேக் ஸ்டேஜில் ஒரு பொண்ணு இருந்தால இப்போவும் அப்படி தான். ஜேகே அந்த பொண்ணு கூட தான் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜெயம் அதை தூரத்துலேருந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஒன்றும் தெரியல. எல்லோரும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். அந்த மீன் டைம் ஃபுல்லாக டேயங் தான் ஜிமின் கூட இருந்திருப்பான். லைக் அவனை எப்படியாவது கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி யூங்கியும் இருந்திருப்பார். இவங்க 3 பேரும் வந்து ஒன்றா சுற்றுறது, ஒன்றா விஷயம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் போயிருக்கோம் அந்த ஆட் ஷூட்டு. ஜிமினுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா போயிருக்கோம் அந்த ஆட் ஷூட். ஆட் ஷூட்டோட எண்ட் வருது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, இன்றைக்கி எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், எந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனும் கிடையாது அப்படின்னோடனே எல்லாருக்கும் நிம்மதி. எப்பா ப்ராக்டிஸ் செஷன் கிடையாதா அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. ஜேகே மட்டும் அந்த காரில் ஏறவே இல்லை. ஆரம் தான் கேட்குறாரு, ஜேகே வாடா ஏறு நம்ம கிளம்பணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே காருக்கு வெளில நின்றுட்டுருக்கான். இல்லை ஆரம் நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் அதே காரில் தானே இருக்காங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி அந்த ஸ்டாஃப் தான் நிற்கிறாங்க. ஐ மீன் அவனோட மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஷாக் தான். இருந்தாலும் வந்து ரூமர்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜேகேயும் அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஆரம் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த ஸ்டாஃபோட லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங். பிகாஸ் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போகலாம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிமினுக்கு மனசே கேட்கல. எப்படி சொல்கிறது, அவன் தான் எப்போவுமே வந்து ஜேகேவை அங்கே வா இங்கே வா, அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ட்டு இழுத்துட்டு போவான். என்றைக்குமே ஜேகே வந்து நான் வா இங்கே போகலாம் இங்கே கூட இரு அப்படின்லாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே சொன்னதே இல்லை. இன்றைக்கி அவன் அந்த பொண்ணுக்கு பண்ணுறது கேட்கும்போது கொஞ்சம் உண்மையாக கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க எதுவுமே காமிச்சிக்கல, கம்மன் தான் இருக்கான். அன்றைக்கி டே அப்படியே போகுது. ஜேகே ஒரு லஞ்சுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட போயிருப்பான். ரெண்டாவது அவன் வீட்டு பக்கம் வரவே இல்லை. நைட் ஃபுல்லாக ஆகுது, ஆனால் அவன் அது பக்கம் வரவே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட ரூமில் உட்காந்து அவன் நீஸ் ஹக் பண்ணிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். நான் ஏன் அழுகுறேன், இதில் என்ன இருக்கு? அவன் ஜஸ்ட் அந்த பொண்ணு கூட போயிருக்கான், இதில் இருக்கு. நான் ஏன் அழுகணும்? அவன் சந்தோஷமாக இருந்தா சந்தோஷம்தானே. ஆனால் என்ன, அந்த இடத்துல நான் தானே இருக்கணும். ஏன் அவன் இருக்கா? அவனோட ரூமில் நீஸ் ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருந்திருப்பான். நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டான். மார்னிங் அவங்க பிளேஸில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜிமின் தான் ஓடி போய் கதவு திறக்கிறான். வெளியில் ஜேகே தான் நிற்கிறான். ஜேகே கோலத்தை பார்க்குறான். ஜேகே ஒரு மாதிரி மெஸ்ஸி ஹேரில் இருக்கான். அவன் ஜேமை க்ராஸ் பண்ணி உள்ளே போகிறான். ஜேகேவோட மேலே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் பர்ஃப்யூம் அடிக்குது. ஜேமுக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஜேகேவோட கையை பிடிச்சி நிறுத்துறான். ஜேகே பின்னாடி திரும்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு கூட தான் இருந்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி ஜேம் கேட்குறான். ஜேகே திரும்பி பார்த்துட்டு, அது எதுக்கு உனக்கு? நான் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல என் விஷயத்தில் தலையிடாதன்ட்டு. அதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு வருவியா?
இதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அண்ட் அண்ட் நீ ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஐம் நாட் இன்டு யூ, ஐம் நாட் இன்டு பாய்ஸ், ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கூட இருந்தது தான் கரெக்ட். பின்ன உன் கூட இருக்க சொல்கிறியா? அதுக்கு தானே கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். ஜேம்க்கு அழகாக வந்தது. அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. உன்னோட புத்தி அப்படித்தானா அப்படின்னு நினச்சிக்கோ. இதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், என்னோட லவ் உனக்கு ப்ரூவ் பண்ணவே மாட்டேன். நான் ப்ரூவ் பண்ண சொன்னேன்னா நீ இன்னும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கியா? எவர் நான் எங்கேயும் உங்ககிட்ட இவ்வளோ கிளியராக சொன்னேன், இன்னும் மண்டைக்கு ஏறலையா என்ன? ஆமாம், என் மண்டைக்கு ஏறலை. ஆனால் நான் இனியும் அதே தப்பு பண்ண மாட்டேன். ஓ செம்ம, போய் உருப்புற மாதிரி தான் வேலை பாரு. எல்லாம் உனக்கே நான் ஆளுக்கா பஞ்சம். எத்தனையோ பேர் கூட அதே மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருக்க. அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பேசி நான் வந்து போயிடுறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நம்ம கிட்ட அப்படி பேசும்போது அவங்கள எதிர்த்து பேச முடியாது. கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வரும். நம்மளே இப்படி பேசிட்டாங்களான்ற மாதிரி சோகம் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டோர்வே கிட்டே அப்படி நிற்கிறான். காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டோடனே ஜின் வந்திருப்பாரு. இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனையும் கேட்டிருப்பாரு. அவருக்கு ஜிம்முன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜேகேவியும் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஐ மீன் எல்லாம் கை மீறி போச்சுல்ல அந்த மாதிரி. ஸோ ஒரு கேட்காத மாதிரியே ரூமில் போயிடுறாரு. ஜிம்மினும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று ஒரு மாதிரி அழுதுட்டு அவனும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இது ஒரு மார்னிங் டைமில் நடந்திருக்கும். 8 o'clock தான் மெம்பர்ஸ்லாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது அங்கே ஜிம்மன் இல்லை. ஜின் தான் ஒரு மாதிரி கவலையா, டேய் ஜிம்மன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்டா, நான் இப்போ தானே எழுந்து வரேன் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை காசைக்கிட்டே வந்து உட்காடுறான். ஜினுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ எங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ஃபோன் பண்ண சொல்கிறாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. ஃபோன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ரூம்லேயே. சரி விடு, அவன் எப்பவும் போல் ப்ராக்டிஸ்க்கெலாம் போயிருப்பான். நீ வேணால் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கூப்பிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்குமே அது தெரியாதுன்றதுனால கம்முன்னு அவங்க பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜென்க்கு மட்டும் தெரியும். ஸோ அவருக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜேகேவையும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கம்முன்னு உட்காந்து அவனும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்க ஸ்டூடியோவுக்கு தான் போகிறாங்க. இப்போ போல் ஆஸ் யூஷுவல் ஜிம்மின் ஸ்டூடியோவில் தான் இருக்கான். ரொம்ப ஹெவி ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட உடம்பே போட்டு ஒரு மாதிரி உலுக்கி வருத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் இருக்கான் சொல்ல முடியும். அந்த இன்சிடெண்ட் ஜெயமை முழுசாக மாற்றிடுச்சா சொல்லணும். முன்னாடி இருந்த மாதிரி ஆனால் எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டாரான். எப்படி சொல்கிறது, போக போக ஸ்டோரியில் பார்க்கலாம். அன்னிலேருந்து ஒரு 6 months ஃபார்வர்ட் கொடுக்கலாம். இப்போது ஒரு பார்ட்டியில் தான் பிடிஎஸ் மெம்பர் இருக்காங்க. லைக் அவங்களோட சாங் அவார்டில் நாமினேட் ஆகி வின் பண்ணியிருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டியில் தான் இருக்காங்க. இட்ஸ் தேர் பார்ட்டி அந்த மாதிரி. அங்கே மீடியா பீப்புள், நார்மல் பீப்புள் அந்த மாதிரி யாருமே கிடையாது. இட்ஸ் பிடிஎஸ் அண்ட் பிக் ஹிட் ஸ்டாஃப் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. முக்கியமான டாப் பீப்புள்ஸ் மட்டும் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல மீடியா வேறு எதுக்குமே வந்து பெருசாக என்ட்ரி கிடையாது. ஸோ அங்கே என்ன நடந்தாலும் அது அந்த பீப்புள்ஸ்குள்ளேயே மறைஞ்சிருமே தவிர வெளியில் எங்கேயும் போகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அங்கே ஒரு டேபிளில் தான் ஜேகே, ஆர்எம், ஜேஹோ, சுகா, ஜின் இவங்கெல்லாம் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காங்க. லைக் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணியிருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ஸோ அவங்க உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆரம் தான் அந்த சைடு நல்லா ஒரு மாதிரியா போதையில் ஸ்ட்ரிப்பாக தான் நடக்கிறான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரங்கன் ஸ்டேட்டில் வந்து நிற்கிறான் அந்த பார்ட்டிக்கிட்ட. ஐ மீன் அவங்ககிட்ட ஒரு டேபிள் கிட்ட. ஆரம்னா, டேய் ஜிம்மன் எங்கே நானும் இவ்வளோ நேரம் பார்க்குறேன், ஆளே காணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வீதா, ஜிம்மனா அவன் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு அந்த சைட் போனான் அப்படின்ற மாதிரி அவன் போதையிலேயே ஒரு மாதிரி வளர்றான். ஆரம்ல பொண்ணா? ஆமாம் ஆரம்.
அவன் அதோட எதுவும் சொல்லலை. அவனும் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால அங்கேயும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது இந்த சைடு ஜிமினை தான் காட்டுறாங்க. ஆமாம், ஜிமின் ஒரு பார் கவுண்டர் கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். அவன் மேலே ஒரு பொண்ணு டபுள் சைட் கால் போட்டு உட்காந்துட்ருக்கா. 2 பேரும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேம் அந்த பொண்ணோட லிப்ஸை ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். லைக் ரொம்ப ஹங்க்ரியாக, ஒரு மாதிரி கோவமா. என்னது அது வந்து நோ லவ் நோ லஸ்ட், ஜஸ்ட் ஆங்கர், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த பொண்ணு போட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நல்ல போதையில் இருக்கும். அதனால் அவளும் வந்து ஜிம்மை ரொம்ப நல்லா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். பட் ஜேமுக்கு அவனோட நினைப்பு வேறு எங்கேயும் இருக்குது. அவன் வேறு எதையும் யோசிச்சு தான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் ஜேகேவை நினச்சி தான் நான் அந்த மாதிரி பையன் கிடையாது இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இந்த சைடு ஆரம்பல, டேய் எங்கடா, நம்ம கிளம்ப வேணாமா, சீக்கிரம் போகணும்ல, இட்ஸ் ஆல்ரெடி லேட் நைட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜிமின் வந்து வரான். அவனோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா, ஹீஸ் இன் அ பிளாக் சூட், காதுலெல்லாம் பியர்ஸிங் குத்திருக்கான், பிளாக் ஹேர், பிளாக் சூட், ஒரு மாதிரி பார்க்கவே என்னவோ அந்த சப்பி சீக்ஸ் போயிட்டு மொச்சுக்குன்னு இருக்க அந்த ஃபேஸ் கார்டெலாம் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹீஸ் லைக் ட்ரீம். அந்த சின்ன பையனோட லுக் போயிட்டு ஒரு அடல்ட் ஜேஎம் எப்படி இருப்பான் அந்த மாதிரி லுக்கில் இருக்கான் ஜேஎம். நேராக நடந்து ஆரம் பக்கத்தில் தான் நிற்கிறான். ஆரம் அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு எங்கடா இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவனது ஆரம் ஒரு சின்ன வேலை அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சேரை இழுத்து அங்கே உட்காடுறான். லைக் கால் மேலே கால் போட்டுட்டு அவனோட கை அந்த சேரில் வச்சுட்டு ஒரு மாதிரியா ஆட்டிடியூடாக உட்காடுறான். உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அண்ட் இவனங்களாம் வண்டி ஓட்ட முடியாது, டிரைவர் அப்பயே வந்துட்டார், கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. ஓகே ஆரம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அந்த பார்ட்டிலேருந்து கிளம்புறாங்க. சுகாவும் ஜிமின் ஒரு காரில் ஏறி போயிருப்பாங்க, ஜேகேவும் டேவும் ஒரு காரில் போயிருப்பாங்க, மற்ற 3 பேர் அடுத்த காரில் வந்திருப்பாங்க. ஜெயம் நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போய் ஷவரில் நிற்கிறான். அவனோட செஸ்ட்டுக்கு கீழே நெவர் மைண்ட் என டாட்டூ, அவனோட பேக்கில் அந்த மூன் டாட்டூ இருக்குது. இட்ஸ் லுக் செம்மையாக இருக்குது, அமேசிங்காக. அவன் அந்த ஷவரில் ஒரு மாதிரி குளிச்சுட்டே இருக்கான். அவனோட மைண்ட் அவன்கிட்ட இல்லை, இன்னமும் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கான். கொஞ்ச நேரம் ஷவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து படுத்து தூங்கியிருப்பான். மார்னிங் விடியுது. ஆரமோட ஃபோனுக்கு கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கும், மெசேஜஸ் கால்னு. ஆரமும் ஹேங் ஓவரில் தான் இருந்திருப்பார். அவரும் நல்லா குடிச்சிருக்கிறதுனால ஃபோன் எடுத்துருக்கவும் மாட்டார். ஜிம்மினுக்கும் கால் வந்திருக்கும், ஜிம்மினும் எடுத்துருக்க மாட்டான். ஒரு 10-11 மணிக்கு ஆரம் முழிக்கிறாரு. முழிச்சு எழுந்தோடனே ஒரு ஃபோன் பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ மிஸ் கால்ஸ், எல்லாமே வந்து கம்பெனிக்கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஆரமுக்கு என்ன இவ்வளோ கால் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கும் கால் பண்ணுறாரு. ஹலோ, என்னாச்சு, எதுக்கு இத்தனை கால் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆரம் நானும் அதை பார்த்தியா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு. என்ன அமிச்சிங்க, என்னது அப்படின்ற மாதிரி தூக்கத்துலேயே ஒரு மாதிரி பேசுகிறாரு. முதல்ல அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரமும் அந்த ஸ்டாஃப் அமிச்ச ஒரு வீடியோ போய் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, ஜெயம் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அதுதான் அந்த இடத்துலேருந்து லீக் ஆகிருக்கு. இது எப்படி லீக் ஆச்சு? இனிமேல் அந்த ஸ்டாஃப் கிட்ட அது எவ்வளோ செக்யூர்டான ஒரு பார்ட்டி, நம்ம ஆளுங்க மட்டும்தானே இருக்காங்க சொன்னீங்க, இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி ஸ்டாஃபை போட்டு கத்துறாரு. எனக்கு தெரியல ஆரம், அட்லீஸ்ட் இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, இது எல்லாருக்கும் பரவிடுச்சு. அவனோட ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணிவிடுங்க, அது முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ண பாருங்கள். அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அது ஜேஎம் மாதிரி இல்லை. ஐ மீன் அவங்க வேணும்னு நல்லா பார்த்து தான் ஜேஎம்மோட ஃபேஸை பிளர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆக்ட்ரஸோட ஃபேஸையும் பிளர் பண்ணலை. அண்ட்
அவனோட பாடி ஃபேஸ் கார்டெல்லாம் பார்த்து எல்லோரும் ஜிம்மின் தான்ட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. அவன் மூஞ்சி ஒழுங்காக தெரிலல்ல, அது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் அந்த ஃபோனை வச்சிடுறாரு. பண்ணுறது தான் பண்ணுறான், ரூமில் போய் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி தலையை ஒரு மாதிரியாக பிச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஜிம்மினோட ரூம் கதவை தான் தட்டுறாரு. ஜிம்மின் ரொம்ப ஸ்லோவாக தட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. ரொம்ப நேரம் தட்டின பிறகு தான் ஜிம்மின் திறக்கிறான். என்ன ஆரம், எப்படி சீக்கிரம் எப்படி எழுப்புறீங்க? இன்னைக்கு தான் ப்ராக்டிஸ் இல்லைல்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி உள்ளே போகிறான். ஜிம்மின், என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா? ஏன், நான் என்ன பண்ணேன்? நேற்று நீ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியிருக்க, ஒரு ஆக்ட்ரஸை. அது ஃபுல்லாக மீடியா கிட்ட போயிருக்கு. அப்படியா? அப்புறமா ஜிம்மின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா? எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தானே சொன்னீங்க அங்கே மீடியா அதெல்லாம் கிடையாதுன்ட்டு. அப்புறம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தூக்க கலக்கத்துலேயே போயிட்டு அங்கே டைனிங் டேபிளில் உட்காடுறான். உட்காந்துட்டு, ஆரம் தலை ரொம்ப வலிக்குது, சூப் இருந்தால் செஞ்சு தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப கூலாக. ஆரம்பில், டேய் நான் எவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சூப் கேட்குதாடா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அப்படின்னு தெரியாது. நான் ஜஸ்ட் அங்கேருந்து எங்கேயும் வெளியே எதுவும் போகாதுன்னு நினச்சேன். என் ஃபேஸ் கார்டெலாம் நான் தெரிஞ்சுதா? மீடியா கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன நான் தான்ட்டு? அதெல்லாம் அவங்க கழுகு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் இவங்க இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மற்ற மெம்பர்ஸ்லாம் வெளில வராங்க. ஜின்னா, என்ன ஆரம் காலையில் கத்திக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் கத்த. எல்லோரும் வந்து அதே டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. இப்போது ஜிம்மின் தான் ஜின்கிட்ட, ஜின் தலை சத்தியமாக ரொம்ப வலிக்குது, எனக்கு ஹேங் ஓவர் சூப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாண்டா எனக்கும் வலிக்குது, நானும் போய் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னை எழுந்துக்கிறாரு. ஆரம்பம் எல்லாம் இந்த பையனால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் ஜிம்மன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி டேயும் கேட்குறான். என்ன பண்ணா? நேற்று ஏதோ ஒரு ஆக்ட்ரஸோடு அவன் இருந்ததை மீடியாக்காரங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க, வீடியோ பிடிச்சிருக்காங்க. நல்ல வேலை அந்த ஜிம்மனோட ஃபேஸ் மட்டும் ஒழுங்காக தெரியல, அதையும் யாரும் வேணோடு பிளர் பண்ணியிருக்காங்க. அதை என்றைக்கு யாராவது விட போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்குன்ட்டு அப்படியேவா இருக்க முடியும், அவங்க பண்ணல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஷுகா சொல்கிறாரு. நானும் அதை தான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் இது ஆர்மிஸ் பக்கம்லாம் போச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாடாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜெயிக்கவும் கேட்டுட்டு இருந்திருப்பான். அவர் கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு, என்னவும் பண்ணுங்கன்ற மாதிரி. இப்போ டேதா ஜிம்மின் பக்கத்தில் வந்துட்டு, என்னடா அந்த ஆக்ட்ரஸையா கிஸ் பண்ணிட்டு இருந்த? ஆமாம், என்ன? ஓ நீ போனியா? இல்லை, நான் ஏன்டா அவகிட்டலாம் போக போகிறேன், அவள் தான் வந்து அப்ரோச் பண்ணான், எனக்கும் தோணுச்சு நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேங்கலாம், ஐயோடா மச்சான் எப்படிதான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. ஒத்துக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே தான் அங்கேருந்து சேரை ஒரு மாதிரி ஃபோர்ஸாக தள்ளிட்டு எழுந்து போகிறான். ஜேகே வந்து உட்காந்ததையும் ஜிம்மின் கவனிக்கலை, அவன் எழுந்து போனதையும் கவனிக்கலை, அப்படி ஒரு ஆள் இருக்கிறதையுமே கவனிக்கலை. ஜேகேக்கு ஏன்னு தெரியல, ஆனால் சின்ன ஒரு ஜலசி ஸ்டார்டிங் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி இதை ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணிட்டேன். திடீர்னு திரும்பியும் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ திரும்பியும் வந்து எடிட் பண்ணணும். அண்ட் இது ரொம்ப கஷ்டம். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதை வேறு போட்டிருந்தேன்னா 3 o'clock வந்திருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லேட் நைட்டாக தான் வரும். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் மஸ்ட், because comments are motivation. Bye guys. Good night.